சரி, ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம். ஐ திங்க் என்னோட இதில் வந்து கிரீன் சிக்னல் கரெக்டாக தான் காட்டுது. ஸோ கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருங்க. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம். இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது 2026ல் உங்களுக்கு அடுத்த மாதம் வந்து இதே டைம்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ண போறாங்க. கரெக்டா? ஸோ இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான டைமா தான் இருக்கும். அதை பத்தின ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஆனுவல் பிளானர் படி பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 20ஆம் தேதி. கரெக்டா? இப்போ ஓகேவா? அடுத்த மாசம் 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ண போறாங்க. இது வரைக்கும் டிஎன்பிசி சைட்ல இருந்து கொஞ்சம் அமைதியாவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎன்பிசி வந்து ஆக்ஷன் மோட்ல அடுத்த மாசத்துல இருந்து இறங்க போறாங்க. ஓகே, நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ண போறாங்க. அதே மாதிரி போன வருஷம் நீங்க எல்லாருமே வந்து டிஎன்பிசி எக்ஸாம் நல்லபடியா அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புறேன். இந்த வருஷமும் அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் எல்லாமே வந்து அடுத்த மாசத்துல இருந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. கரெக்டா? இப்போ ஜூன் மாசம் வந்து உங்களுக்கு ஜூன் 23 குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். கரெக்டா? அப்போ குரூப் 1 எக்ஸாம்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கரெக்டா இந்த ஏப்ரல் மந்த்தை நீங்க விட்டா கூட மே மாசம், அப்புறம் ஜூன்ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன். கரெக்டா? அப்புறம் ஜூலை பிளஸ் ஆகஸ்ட் 4 மாசம் தான் டைம் இருக்கு. கரெக்டா? உங்களுக்கு வந்து 4 மாசம் மட்டும்தான் டைம் இருக்கு குரூப் 1 எக்ஸாமுக்கு. இது வந்து 6 மாசம் 7 மாசம் இருந்த டைம் பிறகு ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மாதங்கள் வந்து இருந்துச்சு. அதாவது நம்ம ஜனவரியில ஆரம்பிக்கும் போதே இன்னும் 8 மாசம் டைம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல டக்குன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள 4 மாசம் ஓடிடுச்சு. இப்ப நம்ம கையில வெறும் 4 மாதம் தான் இருக்கு. எதுக்கு? குரூப் 1 எக்ஸாமுக்கு வெறும் 4 மந்த் மட்டும்தான் இருக்குது. கரெக்டா? சோ இந்த 12 அப்படின்னா ஒரு 135 136 நாட்கள் அப்படிங்கிறது கரெக்டா நான் சொல்லுவேன். கரெக்டா? இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து 136 இல்லைன்னா சரி 136 இல்ல 140 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ 140 டேஸ் அப்படிங்கிறது கரெக்டா நம்ம வச்சா கூட உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நீங்க ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இப்ப இருந்து நீங்க ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா வந்து பிலிம்ஸ் அப்படிங்கிறத உங்களால கிளியர் பண்ண முடியும். கரெக்டா? இது வந்து ஒரு கரெக்டான டைமும் கூட. சோ கரெக்டா இந்த டைம் வந்து நீங்க பிச் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா கூட இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த 4 மாசத்தை ஃபுல் லென்த்தா நீங்க வந்து பயன்படுத்துற பட்சத்துல கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா நான் சொல்றேன். அதே நேரத்தில் உங்களுக்கு கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ்ங்க குரூப் 2A சர்வீசஸ். கரெக்டா? ஸோ குரூப் 2A சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி எக்ஸாம். அதே மாதிரி உங்களுக்கு அக்டோபர் 25ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். கரெக்டா? நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட். அதே மாதிரி இது ஆகஸ்டோட சேர்த்து பிளஸ் செப்டம்பர். கரெக்டா? அக்டோபர்லாம் நான் இங்க சேர்க்கல. ஸோ குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. ரொம்ப நாள்லாம் டைம் இல்லை. 5 மாசம் அப்படிங்கிறது கண்ணமணி கண்ணத்திறக்குள்ள போயிடும். அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமுக்கு நியர்லி வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்னா டிசம்பர் 20ஆம் தேதி, டிசம்பர் 21 போன வருஷம் எஸ்ஐ எக்ஸாம் இருந்துச்சு. கரெக்டா? செப்டம்பர், அக்டோபர் பிளஸ் நவம்பர். ஓகே, சோ டிசம்பர் மந்த் எல்லாம் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு தான் இருக்கும். சோ இதுக்கு எத்தனை மாசம் இருக்கு? கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டா? சோ குரூப் 2க்கு 5 மந்த் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 7 மந்த் அப்படிங்கிறது இருக்குது. சோ இந்த நீங்க எந்த எக்ஸாமுக்கு வந்து கரெக்டா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களோட பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டா பிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு 7 மாசம் இருக்கு. 7 மாசம் அப்படிங்கறத கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல நீங்க ஒரு அரசு அதிகாரியா மாறிடலாம். கரெக்டா? எப்படி பார்த்தாலும் இதுக்கான ரிசல்ட், அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாயினிங் லெட்டர் எல்லாமே வர்றதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரும். இந்த வருஷம் நீங்க எழுதுனாதான் அடுத்த வருஷம் வரும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? சோ 70 வருதா? வெயிட் நான் இதை பத்தின ஒரு சின்ன டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. கரெக்டா? சரி, பார்க்கலாம் என்ன அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ 4 மாசம் அப்படிங்கிறது குரூப் 1 எக்ஸாமுக்கு, குரூப் 2க்கு 5 மாசம், குரூப் 4க்கு 7 மாசம் தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்க தாமதிக்கிறதுல எந்த வித யூஸும் கிடையாது. கரெக்டா? ஏன்னா நீங்க ஜனவரி மந்த்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எக்ஸாமுக்கு ஒரு சில பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜனவரியில இருந்து ஆரம்பிச்சா 7 மாசம். சரி, குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து டிசம்பர் தானே, ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னு தள்ளி போட்ட டைம்ல வெறும் பக்கத்துல வந்துட்டீங்க.
ஓகே, உண்மையை சொல்ல போனா அடுத்த மாசம் இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு எப்போதுமே யூஸ்வலா 90 டேஸ் வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த பிளானர் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்போதுமே போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ஒரு 70ல இருந்து 75 நாள் தான் டைமே கொடுக்குறாங்களே, ரொம்ப நாள்ல கொடுக்கல. கரெக்டா? ஸோ அதனால இப்ப இருந்தே வந்து கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம வந்து நெக்ஸ்ட் நான் சொல்றேன். கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தமிழ் அப்படிங்கிறது இல்லாம உங்களால எதுவுமே கிளியர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தமிழ் அப்படிங்கிறது மேஜர் சப்ஜெக்ட். அதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது நீங்க டெய்லி உங்களோட ரொட்டீன் லைஃப்ல தமிழும் மேக்ஸ் இல்லாம நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகாது. கரெக்டா? ஸோ தமிழ்ல கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்ல, இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சதான். அதே மாதிரி மேக்ஸும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுதாங்க உங்களுக்கு வந்து மேஜர் டிசைனிங் ஃபேக்டர். உண்மையிலே சத்தியமா சொல்ல போனா இந்த 125 கொஸ்டின்ல நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்களோட என்ன சொல்ல கிளியரிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். கிளியரிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றது எதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க எடுக்க போற மார்க், நீங்க பாஸ் ஆக வேண்டிய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரெட் கலர்ல ஓரளவு கரெக்டா தெரியுதா? நீங்க பாஸ் ஆகிற பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 125 கொஸ்டின்ல இது வந்து 70% மேஜர் டிசைனிங் ஃபேக்டரா இருக்க போகுது. 125 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் ஒரு 115 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும். கரெக்டா? அதுலயும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ரேட்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தமிழ்ல 100க்கு 100 கொஸ்டின் அடிக்கிறவங்களும் இருந்தாங்க. கரெக்டா? ஆனா இப்ப 100க்கு 85 பிளஸ் எடுக்கிறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரேட் இருக்கிற சிலபஸ் படி பாத்தீங்கன்னா 100க்கு 85 பிளஸ் எடுத்தாலே பெரிய விஷயம். கரெக்டா? சரி, ஓகே. 100க்கு 85 பிளஸ் எடுக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த செஷன்ல வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கிறதுல தமிழ் இருக்கணும், அதே மாதிரி மேக்ஸ் இருக்கணும். இதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்டும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. கரெக்டா? ஸோ ஜிஎஸ் சப்ஜெக்டும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது 75 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இதுல வந்து ஒரு 55 பிளஸ் கொஸ்டின் ஆச்சு நீங்க வந்து அடிக்கணும். ஓகே, ஏன்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது வாஸ்டான சப்ஜெக்ட். நீங்க ஜிஎஸ்க்கு கொடுக்குற அதே அளவு முக்கியத்துவத்தை வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நீங்க வந்து நாலு சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும். ஒன்னு தமிழ் மேக்ஸ் 2 சப்ஜெக்ட், ஜிஎஸ்ல ஒரு 2 சப்ஜெக்ட். கரெக்டா? சோ இந்த ரொட்டீனா நீங்க ரொட்டேட் பண்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே, இதுல வந்து நம்ம பர்டிகுலரா இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா தமிழ்ல பத்தி தான் ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கரெக்டா? இதுல நாங்க கேட்டிருக்கதே என்ன அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்கணும், ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னு தான் இங்க வந்து கொஸ்டினே. கரெக்டா? நிறைய பேருக்கு இன்னும் அவுட் சோர்ஸ் எங்க சார் படிக்கிறது அப்படின்னு. கரெக்டா? சோ நீங்க வந்து சஞ்சய் சக்தி அவர்கள் நீங்க வந்து 125க்கு 90 கொஸ்டின்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா 115 அப்படிங்கிறதே ரீச் பண்ணிடலாம். கரெக்டா? ஒரு 30 கொஸ்டின்ஸ் தானே, சரி ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான். மேபி உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல வந்து 25 அவுட் ஆஃப் 23 அப்படிங்கிறது ஈஸியா எடுக்கலாம். ஓகே, அதாவது நீங்க கிளியரா தமிழை விட இப்ப மேக்ஸ் ஈஸின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால மேக்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க. மொத்தமே ஒரு 12 யூனிட் தான். 12 யூனிட்டை நீங்க திரும்ப 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 போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ்ல வந்து 23 கொஸ்டின் அடிச்சிட்டான். கரெக்டா? அதே மாதிரி நம்ம தமிழை பொறுத்தவரை ஒரு 85 பிளஸ் நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னாலே ஓரளவு நியர்பை வந்து நீங்க கொண்டு வந்துடலாம். கரெக்டா? சோ இப்ப இந்த பொது தமிழ்ல ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சா போதுமா? முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சு தமிழ்ல வந்து அசால்ட்டா 98 எடுக்கிற காலங்கள் இருந்துச்சு போன 2014க்கு முன்னாடி. ஆனா 2025ல இருந்து 2025க்கு அப்புறமா சிலபஸை மாத்துறதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 85 எடுத்தாலே ஒரு பெரிய விஷயமா பாக்குற நிலைமைக்கு வந்து மாத்திட்டாங்க சிலபஸ்ல. கரெக்டா? சரி, ஓகே. இப்ப இந்த ஸ்கூல் புக்கு நம்ம சொன்னாலும் இத முதல்ல ஸ்கூல் புக்கு பிளஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. கரெக்டா? ஸ்கூல் புக்கும் நீங்க வந்து படிக்கணும்,
அவுட் சோர்ஸ் புக்கையும் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஸ்கூல் புக்கு பிளஸ் அவுட் சோர்ஸ், ஸ்கூல் புக்ல என்னென்னலாம் நம்ம வந்து பார்க்கணும், அவுட் சோர்ஸ்ல என்னென்ன புக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரெண்டையுமே வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல 2025 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம். ஓகே, இந்த ரெண்டு எக்ஸாமோட ஆல்ரெடி நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ல வர்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். அதே நேரத்தில் நீங்க இல்ல சார் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அட்டன் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த ரெண்டு தமிழ் கொஸ்டினையும் எடுத்து பாருங்க. ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா நடந்தது என்ன அப்படின்னா 2025 குரூப் 4 எக்ஸாம். கரெக்டா? 2025ல குரூப் 4 எக்ஸாம். அதே மாதிரி 2025 குரூப் 2 எக்ஸாம். கரெக்டா? இது நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் இங்க சொல்ல வர்றதா இதை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து எடுத்து ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாருங்க. கரெக்டா? இதுல வந்து இன்னைக்கு இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கூட எடுத்து பாருங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க அட்டன் பண்ணி இந்த ரெண்டு எக்ஸாமும் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. ஆக்சுவலா இதுல 100 கொஸ்டினுமே உங்களால அட்டன் பண்ண முடியாம இருந்துச்சா? நீங்க நல்லா பாருங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினும் உங்களால அட்டன் பண்ண முடியாம கிடையாது. ஏன் இந்த ரெண்டு எக்ஸாமும் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 குரூப் 2ல இருந்து வேரி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பிஃபோர் 2025. கரெக்டா? ஓகே, 2025க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 98 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எல்லாருமே வந்து ஒரு 2 கொஸ்டின் தான் அவுட் ஆஃப் சோர்ஸுக்கு வந்து வெளியில போவாங்க. கரெக்டா? அதனால வந்து இது பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 2025 குரூப் 4ல குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் வந்து கம்மி. அதுக்காக ஸ்கூல் புக்கை நீங்க விட்டுட்டு வெளியில அவுட் சோர்ஸ்ல இருந்து மட்டும் நீங்க படிச்சாலே நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டா? ஸ்கூல் புக்கை படிக்கணும். ஸ்கூல் புக்கை தாண்டி மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் வந்து நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. ஓகே, அதை பத்தி நம்ம இப்ப பாக்கலாம். முதல்ல நான் சொல்ல வர்றத உங்களுக்கு கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2025 குரூப் 4 குரூப் 2ல நீங்க அட்டன் பண்ணவங்க பார்த்திருக்கலாம். இதுல அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் அதிகம். அதனாலதான் இப்ப பிரச்சனையே. கரெக்டா? சோ 2025 குரூப் 4ல ஸ்கூல் புக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா முன்னாடி எல்லாம் 98 கொஸ்டின் கேட்ட இடத்துல இங்க வந்து ஒரு 55 to 60 கொஸ்டின்ஸ் தான் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டாங்க. கரெக்டா? 55 to 60 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கல அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டாங்க, பட் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட ஏரியா வந்து கம்மி முன்னாடி கம்பேர் பண்ணும்போது. ஓகே, சரிங்க சார், இந்த 50ல இருந்து 60 கொஸ்டின் வந்து நான் ஸ்கூல் புக்கை அட்டன் பண்ணிடுறேன், வெளியில இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நியர்லி ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதையும் வந்து உங்களால சுத்தமா தொடவே முடியாத அளவுக்கு இருந்த கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின். கரெக்டா? உங்களுக்கு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருந்துச்சா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் கிளியரா புரிஞ்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இந்த அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்லாம் கேட்கிறாங்க. கரெக்டா? சோ அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கேட்கும் போது அதுல எல்லாம் நீங்க கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருந்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதுனால இதுதான் நீங்க எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும் அகர வரிசைப்படி. அப்புறம் வந்து எதுகை, மோனை, இயைபு, அதுல வந்து 7 வகை இருக்கும் பாத்தீங்கன்னா, தொடை, விகற்பங்கள், அதெல்லாம் வந்து கான்செப்ட் நீங்க புரிஞ்சிருந்தா ஸ்கூல் புக்ல கேட்டாலும் சரி, வெளியில இருந்து கேட்டாலும் எப்படி கேட்டாலும் உங்களால எழுத முடியும். கரெக்டா? புரியுதா நான் என்ன சொல்றேன்? அந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா நீங்க இருந்துச்சுன்னா ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டினை தாராளமா உங்களால அட்டன் பண்ணிருக்க முடியும். கரெக்டா? எது கான்செப்ட். கரெக்டா? நான் சொல்றது நீங்க கான்செப்ட் புரிஞ்சு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால 15ல இருந்து 20 கொஸ்டின் தாராளமா அட்டன் பண்ணிருக்க முடியும். இன்னும் ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின் தான் நமக்கு பிரச்சனையே. கரெக்டா? இதுதான் வந்து அவுட் சோர்ஸ். நம்மளால தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாமன் கட்டிய வேட்டி வந்து எந்த வேட்டியில கட்டுவாங்க அப்படிலாம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்மளால தொட்டு கூட பார்க்க முடியாது.
கரெக்டா? எங்கேயோ இருந்து கேக்குறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ல தான் இப்ப பிரச்சனையே. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அது வந்து பிரச்சனை தான். ஸோ அதனால அதை ஓகே, அதை வந்து நமக்கு ட்ரை பண்ணுவோம், அதையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க கையில இருக்கிற இந்த ஸ்கூல் புக்கையும் கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நீங்க மேனேஜ் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. இதை ரெண்டையும் நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து பிச் பண்ணீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாது. நல்லா புரியுதா? ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. எங்க கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி ஸ்கூல் புக்கை அந்த அளவுக்கு தரவா படிங்க. ஸ்கூல் புக்ல இருந்து 60 கொஸ்டின் வரைக்கும் வருது அப்படின்னா கான்செப்ட்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் ஆக மொத்தத்துல ஒரு 75 to 80 கொஸ்டினை நம்மளால ரீச் பண்ணிட முடியுமா? நீங்க ஸ்கூல் புக்கையும் கான்செப்டையும் தெளிவா படிச்சீங்கன்னா 75 to 80 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். நான் சொல்ல வர்றது புரியுதா? கரெக்டா? நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஓகே, 75 to 80 கொஸ்டின்ஸ் வந்து உங்க கையில இருக்கு. நீங்க அவுட் சோர்ஸ்க்கு ரொம்ப அவுட் சோர்ஸும் முக்கியம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதே நேரத்துல வந்து நம்ம கையில இருக்கிற இந்த கான்செப்ட் ஸ்கூல் புக்கு இதுலயே வந்து 75 to 80 கொஸ்டின் நம்ம அசால்ட்டா, முன்னாடி வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் நீங்க படிச்சாலே 95+ அசால்ட்டா எடுத்த டைம்ல இங்க வந்து இதுக்கே வந்து கம்மியான, அதாவது ஸ்கூல் புக்கு கம்மியான வெயிட்டேஜ் கம்மியாயிட்டாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், வெயிட்டேஜ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அவுட் சோர்ஸையும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. இங்க அவுட் சோர்ஸுக்கு என்னென்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். கரெக்டா? சரி, இப்ப நான் ஸ்கூல் புக்கை நான் சொல்லிட்டேன். ஸ்கூல் புக்கை சொன்னாலும் எந்தெந்த எடிஷன்ஸ் புக்கெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம கையில படிச்சுக்கிட்டு இருக்க புக்கோட எடிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019 எடிஷன், அதாவது கொரோனாக்கு முன்னாடி கொண்டு வந்த எடிஷன். ஓகே, 2019 எடிஷன்ல நீங்க கண்டிப்பா 6ல இருந்து 12 வரைக்கான ஸ்கூல் புக்கை படிச்சாகணும். கரெக்டா? 6th to 12th தமிழ் புக்கு. நான் இங்க சொல்றது பியூரா எல்லாமே தமிழ் புக்கை மட்டும்தான் நான் சொல்றேன், வேற எந்த புக்கையும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜிஎஸ்க்கு அதை தனி கிளாஸா நான் வந்து கொடுக்குறேன். கரெக்டா? சோ தமிழ் புக்கில 2019 எடிஷன்ல 6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க படிச்சுக்கணும், எல்லாத்துலயுமே நீங்க படிக்கணும். கரெக்டா? ஆனா இந்த 2012 எடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து ஓகே, so 10th plus ஏன் 11th 12th தனியா எழுதுறேன்? 6th to 12th தான், நான் இது என்ன சொல்ல வரல. ஏன் 11th 12th எழுதுறேன் அப்படின்னா 2012ல புக்கை வந்து சேஞ்ச் பண்ணும்போது அவங்க, அதாவது கவர்மெண்ட் வந்து 6ல இருந்து 10 வரைக்கும் தான் சேஞ்ச் பண்ணாங்களே தவிர 11 12 சேஞ்ச் பண்ணல. ஆக மொத்தத்துல அந்த 2003ல கொண்டு வந்த புக்கை தான் 6ல இருந்து 10 12 வரைக்கும் இருக்கிற புக்கை தான் 2019 வரைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணோம். கரெக்டா? சோ அதனாலதான் 2019 வரைக்கும் 11 12 புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியோன்னு தான் இருக்கும். அந்த புக்கு கூட இங்கதான் கிடைக்கு, சின்னதா தான் இருக்கும். ஓகே, அதோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான் இருந்துச்சு. 2019 2003க்கு 11 12 மாத்தினதுக்கு அப்புறம் 2019ல தான் 11 12 மாத்தினாங்க. ஆனா 6th to 10th வரைக்கும் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் யூஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் வந்து அடிக்கடி சிலபஸா மாத்த மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து புக்கை மாத்துறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். கரெக்டா? சோ இப்ப நம்ம கையில இருக்கிறது இந்த 3 எடிஷன் புக்கையும் கட்டாயம் நீங்க வந்து படிச்சே ஆகணும். ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது எதுனா இந்த 2019 எடிஷனை கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் அடிப்படையில எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சிலபஸ்ல இலக்கணத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இலக்கணத்துக்கு சிலபஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் படிங்க. கரெக்டா? சொல்லும் பொருளும் படிங்க, எதிர் சொற்கள் படிங்க, பிரித்து எழுதுக, ஏகப்பட்ட டேர்ம்ஸ் வந்து பிரித்து எழுதுக நிறைய இருக்கு. பழைய புக்ஸ்ல 2012 2003 எடிஷன்லயா இலக்கணத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? சோ அதனால 2003 எடிஷன் 2012 எடிஷன் தான் நம்ம வந்து ஓல்டு புக்னு சொல்லுவோம். கரெக்டா? இது வந்து ஓல்டு புக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது இப்ப நியூ சமச்சீர்வு கல்வி புக்கு. ஓகே, இது வந்து பழைய புக்கு. இது வந்து யாரு படிச்சிருப்பாங்கன்னா 90s கிட்ஸ் படிச்சிருப்பாங்க. ஓகே, 2003 எடிஷன்ல 90s கிட்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி 2012ல 2K கிட்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்ப 2020 இந்த எடிஷன்ல வந்து இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட்ல வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, சோ ஆக மொத்தத்துல
6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்கை படிக்கணும். பட் ஓல்டு புக்கையும் படிக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற 2003 எடிஷனையும் படிக்கணும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இந்த 3 எடிஷன்லயும் நீங்க கரெக்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நான் சொன்ன மாதிரி 75-80 கொஸ்டினை வந்து ஈஸியா உங்களால பிச் பண்ணிட முடியும். கரெக்டா? சோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? சோ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கரெக்டா? அவுட் சோர்ஸ் புக்கு ஓகே, இது பியூரா வந்து தமிழ் மட்டும்தான். ஸோ தமிழ்ல அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருப்போம். பட் இருந்தாலும் நம்ம இங்க வந்து ஒரு டைம் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். பட் அவுட் சோர்ஸ் புக்கு இதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க? டிஎன்பிசி ஒவ்வொரு டைமும் அவங்களோட புக்கை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த புக்ல தான் நீங்க வந்து படிச்சே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு அவங்க இப்போ ஸ்கூல் புக் அப்படின்னா ரெகுலரா அதுலதான் கேட்பாங்களே. கரெக்டா? ஆனா அவுட் சோர்ஸ் புக்ல அவங்க எந்த புக்ல இருந்து கிளியரா கேட்கிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் சொல்லல. சோ அதனால எல்லா அவுட் சோர்ஸ் புக்கையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? சோ அதுல ஏதாச்சும் ஒரு 2-3 புக்கை செலக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் புக் என்ன பண்ணா இளங்கமரனார் புக். கரெக்டா? தமிழ் வளம். ஓகே, சோ தமிழ் வளம்னு ஒரு புக்கு. இது வந்து இளங்குமரன் அவர்கள் எழுதுவது. கரெக்டா? இளங்குமரனார் அவர்கள் எழுதிய தமிழ் வளம். ஓகே, அதே மாதிரி இதுக்கு அடுத்த புக் என்ன அப்படின்னா மரபு தொடர் அகரவரிசை. ஓகே, மரபு தொடர். ஓகே, இதை தாண்டி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? இந்த புக்கெல்லாம் நீங்க வந்து நம்ம பிடிஎஃப் குரூப்ல அப்டேட் பண்ணி விடுறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வெளியில எங்கேயும் கிடைக்காது. பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணி விடுறேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? ஓகே, சோ இதை தாண்டி உங்களுக்கு பழமொழி 400. ஓகே, சோ பழமொழி 400 புலியூர் கேசரி அவர்கள் எழுதிய புக்கு. ஓகே, அதே மாதிரி கலைச்சொல் பேரகராதி. ஓகேவா? அதே மாதிரி ஆட்சி சொல் அதிக அகராதி. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயர் சொல் கையேடு. ஓகே, மயங்கொலி சொல் அகராதி. கரெக்டா? சோ அதே மாதிரி இன்னும் ஒரு 5 புக் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லா புக்கையும் நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சாத்தியங்கள் கம்மி தான். எல்லா புக்கையும் நீங்க அதான் அந்த 15-20 கொஸ்டினுக்காக இது எல்லா புக்கையும் நீங்க வந்து படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏதாச்சும் 2-3 புக்கை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லா வந்து படிச்சுக்கோங்க. கரெக்டா? சோ இதுல முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது என்ன, இந்த தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா அவர்களுடைய புக்கை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கலாம். ஓகே, சோ தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம். கரெக்டா?
தேவிரா அவர்களுடைய புக்கு. அதே மாதிரி தமிழ் இலக்கணம் தேவிரா அவர்களுடையது. ஓகேவா? அதே மாதிரி பயன்முறை தமிழ் கடைசி ஒரு 2 புக்கு. பழமொழி ஜெகநாதன் அவர்களுடைய புக்கு. ஓகே. சோ மொத்தம் எத்தனை புக் வருது? ஸோ ஓல்டு எடிஷன் புக் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான், அதாவது பிடிஎஃப் தான் நம்ம வந்து இது பண்ணணும். கரெக்டா? ஸோ ஓல்டு புக் வந்து பிடிஎஃப் தான் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி, பர்ச்சேஸ் பண்ண முடியாது, பிடிஎஃபாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு லைவ்லயே வந்து எப்படி ஓல்டு புக் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். கரெக்டா? நீங்க அதுல போய் அந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 12 13 எல்லாமே வந்து அவைலபிளா தான் இருக்குது. கரெக்டா? நான் இப்போ வந்து எப்படி நான் ஓல்டு புக்கை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு இப்போ அவுட் சோர்ஸ் புக்கு, இது எல்லா புக்கையும் நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. கரெக்டா? ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சீங்கனாலும் 100 கொஸ்டினும் இந்த அவுட் சோர்ஸ்ல இருந்து மட்டும் கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவா. அதனாலதான் நான் இந்த கான்செப்டே நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்கூல் புக்ல இப்படி கேட்கறாங்க, கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி இருக்கும். அவுட் சோர்ஸ்ல இருந்து இது எல்லாமே கேட்கறாங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ்க்கு நீங்க படிக்க வேண்டிய புக்கு இத்தனை இருக்கு. ஓகே, இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டா அவங்க ஃபாலோ பண்ண. இப்போ அவங்க இப்போ பழமொழி ஜெகநாதன் அவர்களுடைய புக்கை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறாங்க. ஒரே புக்ல இருந்து எல்லா கொஸ்டினும் அவங்க வந்து கேட்கல. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே புக்ல இருந்து எல்லா கொஸ்டினும் அவங்க வந்து கேட்கற, அதுதான் பிரச்சனையே. அவங்க வந்து பிச்சு பிச்சு ஒவ்வொரு கொஸ்டினும், அதுக்காக நீங்க ஒரு கொஸ்டினுக்காக ஒரு புக்கையே படிச்சுக்கிட்டு இருக்க முடியுங்களா? சோ முதல்ல ஸ்கூல் புக்கை நீங்க தரவா நல்லா படிச்சாலே உங்களுக்கு வந்து கான்செப்ட்ல நீங்க தெளிவாயிருவீங்க. கரெக்டா? சோ கான்செப்ட்லயும் நீங்க ஸ்கூல் புக்கையும் நல்லா தரவா படிச்சுட்டு அப்புறம் நீங்க அவுட் சோர்ஸ்ல இதுல ஏதாச்சும் 2 3 புக்கை செலக்ட் பண்ணி இந்த நான் சொன்ன மாதிரி தேவிரா அவர்களுடைய புக்கு ரொம்ப முக்கியம். கரெக்டா? தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா அவர்கள் புக்கு, அதே மாதிரி தமிழ் இலக்கணம் தேவிரா அவர்களுடைய புக்கு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டாண்டர்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் தேவிரா புக்கு வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதை வந்து நீங்க படிச்சுக்கிறது, வாங்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கரெக்டா? மற்றதெல்லாம் நான் வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். இது நம்ம குரூப்லயே வந்து அப்லோட் பண்றோம், நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. கரெக்டா? இப்போ இந்த ஓல்டு புக்கை எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அவங்களுக்காக நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு லைவ்லயே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், டெமோ சொல்லிடுறேன். வெயிட் வெயிட். இப்போ நார்மலா யூஸ்ஃபுல்லா நீங்க போகும்போது சமச்சீர் கல்வி புக்கு அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணுவீங்க. கரெக்டா? நீங்க நார்மலா சமச்சீர் கல்வி ஓல்டு புக் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே இந்த டெக்ஸ்ட் புக் அப்படின்னு வருதா, சும்மா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டா? சோ இது வேண்டாம், டெக்ஸ்ட் புக் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த இருக்குங்க டிஎன் டெக்ஸ்ட் புக் .org அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? டெக்ஸ்ட் புக் .in அப்படிங்கிற இந்த வெப்சைட் இருக்கா? இதுல வந்து இப்ப நான் 10th புக்கை நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா 10th புக்கு நீங்க வந்து கீழே உள்ள போனதுக்கு அப்புறம் கீழே வந்து இங்க இருக்குது வந்து இப்ப புது புக்கு. இப்ப இருக்கிற எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு டேட்டுக்கு யூஸ் பண்ற எடிஷன் புக்கு. ஓகே, நமக்கு தேவை 2012 எடிஷன். ஸோ அப்போ நீங்க வந்து இதெல்லாம் வந்து புது புக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்க, இது மேலேயே போட்டிருக்காங்க பாத்தீங்களா எடிஷன், எந்த எடிஷன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அப்டேட்டட் எடிஷன் தான். ஓகேவா? ரீசெண்டா இது வந்து புது புக்குன்னு சொல்லுவாங்க. 2019 கொண்டு வந்த புக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி இதுல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா தெரியும். வெயிட் வெயிட், இங்க இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு 10th ஓல்டு சிலபஸ் புக்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த இந்த தமிழ் புக்கை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன்.
இங்க வந்து பாத்தீங்கன்னாலே இது வந்து புது புக்கு கிடையாது. கரெக்டா? இதை நீங்க பார்க்கும்போதே தெரியும் இது பழைய புக்கு. யார் யாரெல்லாம் பழைய புக்கு படிச்சாங்களோ அவங்களுக்கு தான் இது புரியும். ஓகேவா? இதுதான் 2012 எடிஷன். புரியுதா? இது வந்து 2012 எடிஷன். நான் இங்க ஓபன் பண்றது ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு அதுக்கு வரல போல. ஓகேவா? சரி, ஓகே. நான் அதை வந்து நார்மலா நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ கூகுள்ல தான் நான் சர்ச் பண்ணேன். கரெக்டா? கண்டிப்பா இப்போ இதுல கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். textbook.in. ஓகேவா?